வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் கியூபிசம் அப்ஸ்ட்ராக்ட் ஃபேஸ் டுட்டோரியல். ஸோ இது வந்து நம்ம அக்ரிலிக் பெயிண்ட்லேயும் நம்ம பண்ணலாம், பெயிண்டிங்காகவும் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு கியூபிசம் ஃபேஸ் வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம எடுத்துருக்கிற மெட்டீரியல் ஒரு ட்ராயிங் கார்ட்போர்டு அழகாக எடுத்துக்கோங்க. அடுத்தது சிசர், அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க, ரவுண்ட் ப்ரஷ் அண்ட் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபேஸ் ஷேப்பில் அழகாக அந்த யூ ஷேப், லாங் யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபேஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதை அழகாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து நிறைய கியூபிசம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நிறைய இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம இப்போ வந்து இந்த போர்ட்ரைட் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட் போர்ட்ரைட் கூட சொல்லலாம். சரி, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் போர்ட்ரைட் அப்படி இல்லைன்னா கியூபிசம் ஃபேஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் நிறைய ஃபேஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அக்ரிலிக் கலரில் ஸ்கேலட் லேக் கலர் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து ரெட் கலர். ஸோ உங்கள்கிட்ட வந்து ரெட் கலர் இருந்ததுனாலும் ரெட் கலர் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ஃபேஸ் ஷேப்புக்கு முழுக்க வந்து ரெட் கலர் வந்து இது போல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்தபடியாக நம்ம இப்போ கட் பண்ண ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கண் உருவத்தில் இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கண் உருவத்துக்கு நம்ம வந்து எல்லோ கலர் வந்து ஃபில் பண்ணிடலாம். அடுத்தபடியாக ஒரு மீசை உருவம் இருக்கிறது போல் ஒரு ஷேப் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லிப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மனிதனோட அந்த போர்ட்ரைட்டோட லிப்பு கூட நீங்கள் வேணும்னா கட் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து நம்ம இந்த ஸ்டெப்பை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த மீசை போன்ற வடிவத்தை நம்ம வந்து கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிங்க. அக்ரிலிக் பெயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா டியூப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரஷியன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நேம் இருக்கும். ஸோ அந்த ப்ளூ தான் வந்து இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மீசை உருவத்திற்கு இந்த ப்ளூ கலர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக அந்த கண் உருவம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ நான் போட்டிருக்க ஷேப் போல் வந்து பிளாக் கலர் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அக்ரிலிக் பிளாக் பெயிண்ட் எடுத்து இது போல் நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. அடுத்தபடியாக அந்த ஒரு கார்டு வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஒயிட் கலரில். அதில் வந்து இந்த ஃபேஸ் அப்புறம் இந்த கண் வந்து அழகாக இது போல் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து இப்படி ஃபேஸ் ஷேப்பில் அழகாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து அந்த மீசை உருவம் பாருங்கள். ஸோ இந்த போர்ட்ரைட்டில் அந்த மீசை உருவம் வந்து அழகாக வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. டஸ்ட்டு எதுவுமே படாமல் அழகாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்டிக் பண்ணுற ஒர்க்குன்றதுனால டஸ்ட்டுலாம் வந்து அடிக்கடி பட வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்தவித பெயிண்ட் டஸ்ட்டோ எதுவுமே படாமல் அழகாக பண்ணுங்கள். ஸோ கம் வந்து பேக் சைடு வந்து ஃபில் பண்ணிங்க. இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து ஆஷ் கலரில் வந்து கிரே கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு நோஸ் எஃபெக்டில் வந்து கட் பண்ண கார்டு இது. ஸோ அழகாக அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நோஸ் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஃபினிஷிங்காக பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ஒரு ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸோ இந்த ஐ பால் அது போடுங்க, சர்க்கிள் அண்ட் சின்ன டாட். அடுத்தது இந்த நோஸ் ஷேப் தெரிகிறது போல் ஒரு லைன் வந்து நம்ம போட போகிறோம். பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்.
அடுத்தபடியாக லிப் வந்து நம்மளே வந்து டார்க் பிளேஸாக நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம் பாருங்கள். ஏன்னா மூக்குக்கு கீழே அந்த மீசைக்கு கீழே இருக்கிறது போல் லிப் வந்து நான் இப்போ ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டார்க் பிளேஸாக தெரிகிறது போல் ட்ரா பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக ஒயிட் கலர் எடுத்து ஸோ இந்த ஐ பால்க்கு கீழே லைட்டாக அது ஒரு லைன் வந்து நம்ம வச்சுருக்குறோம். அடுத்தது இந்த நோஸ்க்கும் வந்து டச் பண்ணியாச்சு. மீசைக்கும் வந்து இது போல் பேட்டர்ன் வந்து நான் வந்து லைன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீசை வந்து பேட்டர்ன் வந்து அந்த வரி வரியாக தெரிகிறது போல் இந்த ரவுண்ட் ப்ரஷில் வந்து தீட்டிக்கோங்க நல்லா. பாருங்கள் மீசை உருவம் தெரிகிறது போல் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். கண்ணுக்கு கீழவும் வந்து ஒரு ஒயிட் கலரில் லைன் வந்து ஆட் பண்ணுங்கள். இன்னும் வந்து கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம். இன்னும் 2 லைன் வந்து ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ லிப்புக்கு கீழே வந்து கொஞ்சம் ஹைலைட் தெரிகிறது போல் ஒயிட் கலர் ஆட் பண்ணியாச்சு. அந்த நோஸ்க்கும் வந்து ஹைலைட் தெரிகிறது போல் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கண் பகுதியிலையும் ஒரு ஹைலைட் பண்ணியாச்சு. இப்போ நான் எடுத்துருக்கிறது என்னென்னா ட்ராயிங் இங்க், ஆர்டிஸ்ட் ட்ராயிங் இங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த வயலட் கலர் வந்து எடுத்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வாட்டர் கலர் கூட யூஸ் பண்ணுங்கள். இது ட்ராயிங் இங்க்கு ஏன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னா இதில் நல்ல கம் அந்த அதிகமாக இருக்கும். இது இந்த லிக்விடில் வந்து கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பேப்பர் வந்து ஏற்கனவே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறது வெளியில் வராது. அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராயிங் இங்க் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் பேக்ரவுண்டுக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் வாஷ் பண்ணுங்கள். நான் இதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஒரு மாடர்ன் ஆர்ட்டுன்றதுனால வந்து நம்ம பேக்ரவுண்டு இது போல் நம்ம வாஷ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபினிஷிங்காக வாஷ் பண்ண விரும்புனீங்கன்னா அது போல் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்டு வந்து 2 கலர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கோம். எல்லோ கலர், லெமன் எல்லோ அண்டு வயலட் கலர். பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதே போல் ஃபேஸ் பேட்டர்ன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.